வானவில் செய்திகள். மாடம்பாக்கம் வியாபாரிகள் நலசங்கம் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மாடம்பாக்கம் வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நேற்று இரவு வியாபாரிகள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. சங்க தலைவர் NC செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செயலாளர் வின்சென்ட் மற்றும் பொருளாளர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலையில் சங்க உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் தொடக்கத்தில் கடந்த ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகள் விரிவாக விளக்கமாக வாசிக்கப்பட்டு உறுப்பினர்களின் கருத்துகள் கேட்கப்பட்டன. சங்கத்தின் நிதிநிலை, எதிர்கால திட்டங்கள், புதிய உறுப்பினர் சேர்க்கை, தொழில் சார்ந்த பிரச்சினைகள் மற்றும் அரசு தொடர்பான அறிவிப்புகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடைபெற்றன. மேலும் ஆண்டு வரவு செலவு கணக்கு மற்றும் சங்க நிர்வாகிகள் பற்றிய முழு விவரங்களை கொண்ட புத்தகம் மற்றும் அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த முயற்சி சங்கத்தின் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்துவதாக உறுப்பினர்கள் பாராட்டினர். சங்க வளர்ச்சிக்காக ஒருமித்தமாக செயல்பட வேண்டும் என தலைவர் NC செல்வகுமார் வலியுறுத்தினார். செயலாளர் வின்சென்ட் வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு முகாம்கள் குறித்து அறிவிப்பு வெளியிட்டார். கூட்டத்தின் நிறைவில் உறுப்பினர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டு நட்புறவு சூழலில் கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. ஏன்னா மக்களால் பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு பாதுகாப்பவர்கள் தான் கொடுப்பாங்க. அடுத்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள் புரிந்துள்ளது. அடுத்தபடியாக நமது கண்டிப்பாக தெரிவிக்கிறாங்களுக்கு தெரிவித்தாலும் அதை சரி பண்ண முடியும். எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு தமிழ் உட்காந்து படிக்கலாம். எங்களுக்கு உண்மை தெரியாத நம்ம கால் பண்ணுறதுக்கு எதாவது சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கில் என்ன காரணம் வந்து மாடம்பாக்கத்தில் 772 கடைக்காரங்களும் எந்த ஏரியாவில் இருக்காங்க, அவங்களோட பேர், கடை பேரோட ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். இப்போ நான் அவங்க கேட்குறேன், நான் டக்குனு கடை போட்டு சொல்லணும். என்ன நீங்கள் பார்த்துட்டு இப்படி தூரப்படக்கூடாதுன்னால திரும்ப சொல்கிறேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள்லாம் 1.5 மாதம் கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எப்பவுமே உதவும். அப்புறம் இந்த வரவு செலவு கணக்கு சொன்னாங்க, அதையும் பார்த்துக்குங்க. வேற ஏதாவது இல்லாத கேட்காம இருக்கிறேன். அதாவது மீட்டிங் போடும்போதுலாம் நம்ம நைட்டு உணவு ரெடி பண்ணுறோம், பிரியாணி அது பண்ணி எல்லாம் பண்ணுறோம். இதை வந்து ஒரு 10% பேராவது எனக்கு சொன்னவங்க, ஏன் இப்படி செலவு பண்ணுறீங்க, இதை வந்து சங்கத்தில் பற்றாக்குறை இருக்குது, ஏன் செலவு பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதை பண்ணலாம்ன்றது தலைவரோட கருத்து, எங்கள் கருத்து. இதை பண்ண எல்லாம் வேண்டாம். ஏன்னா நிர்வாகிகள் எல்லாருமே யாரோட ஒவ்வொரு கருத்தும் நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்குவோம். இதை பண்ண வேண்டாம், நம்ம இந்த செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை வந்து நீங்கள் கலந்து ஆலோசித்து பண்ணுவோம். ரைட்டு.